ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030க்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 90 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக பல்வேறு நிறுவனங்களில் இருந்து முதலீடுகளை ஏற்கும் பணி வேகம் எடுத்துள்ளது. செமிகண்டக்டர், ஏஐ, கப்பல் கட்டும் பணி, உயிர் அறிவியல், டீப்டெக், சுற்றுலா உள்பட 6 புதிய துறைகளின் முதலீடுகளை ஏற்க அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. இதற்காக ஒவ்வொரு துறையிலும் நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகளை நியமித்து அது குறித்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தொழில்துறை முன்னேற்றம், உற்பத்தி பெருக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வான்வெளி உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனமான BMI என்ஜினியரிங் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் புதிய ஆலை அமைக்க உள்ளது. இதன் மூலம் 1000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அந்நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சென்னை அருகே சிம்வாயு நிறுவனம் 600 கோடி ரூபாய் முதலீட்டில் விமான பயிற்சி தொழில்நுட்ப மையத்தை அமைக்க உள்ளது. இதன் மூலம் 350 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. மற்றொரு தனியார் நிறுவனம் தூத்துக்குடி அருகே 500 கோடி ரூபாய் முதலீட்டில் 550 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் வெடிமருந்து உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது. மேலும் சென்னை அருகே 100 கோடி முதலீட்டில் விண்கல சாதனங்கள் உற்பத்தி ஆலை அமைய உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மேம்பாடு துறைகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் முதலீட்டை தமிழகத்திற்கு ஈர்க்கும் வகையில் ஓசூரில் அறிவுசார் வழித்தடம் அமைக்கும் பணியில் டிட்கோ ஈடுபட்டுள்ளது. கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்கம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளடக்கிய அறிவுசார் வழித்தடத்திற்காக ஓசூரை சுற்றியுள்ள அவுட்டர் ரிங் ரோட், சேட்டலைட் டவுன் ரிங் ரோட், பாகலூர் பைபாஸ் சாலைகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன. இதற்கான விரிவான அறிக்கை தயாரிக்கும் நடவடிக்கையை டிட்கோ முடுக்கிவிட்டுள்ளது.